குட் மார்னிங் மக்களே, குட் மார்னிங். என்னடா வைப்பறியாடா ஜெடிமா அம்மா குட் மார்னிங் சொல்றது? கொஞ்சம் மணி என் குஞ்சு பிள்ளை. அப்புறம் மக்களே நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருங்க. அப்புறம் வாழ்க்கை ஒரு போர்க்காலம். எப்படி இப்படி மாட்டுவாங்க, எப்படி மாட்டுவாங்க மக்களே? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். புரியுதா? என்ன டோமரே ஒய்யால? யோ யோ, நீ ஒரு பக்கா கிரிமினல் 420 எனக்கு தெரியும்யா. புரியுதா? என்ன பூச்சி என்னமோ 8 நிமிஷம் அந்த லைவ்ல 8 மணி லைவ்ல சொன்னியாமே ஒரு விஷயம், உங்க அத்தவங்க அம்மால நீ மரியாதையாக அந்த விஷயத்த சொல்கிற, சரியா? இந்த அக்கா மதுரை வரேன், என்ன ரெடியாக இருந்துக்கங்கல்லா. அக்கா மதுரையில் வந்து உங்களை எப்படி செய்யணுமோ, உங்களை அம்மனை கூண்டியாக நான் உட்கார வைக்கல. வந்து அந்த வீட்டு பொம்பளை கிடையாது. எப்படி? அந்த வீட்டு பொம்பளை கிடையாது, அந்த ரத்தத்தில் பிறந்தவன் நான் கிடையாது. புரியுதோ? எனக்கேவா? என்னது என்னது? ஏண்டா டேய் டோமரு, அந்த டாக்டர்கிட்ட பணம் வாங்கி தின்ட்டு அந்த டாக்டரே தப்பாக பேசியிருக்கே. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமாக போக மாட்டேன். நான் எனக்கு இன்னைக்கு காலைல தான் அந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்து மெயில் இன்ஸ்டாலெலாம் அனுப்பிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் நாசமாக தான் ஏன் போவ பார்க்குறியா? என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், நாசமாக போவேன். நானா என் காசை வாங்காமல் விட மாட்டேன் உங்கள்கிட்ட. எப்படி? என் காசை வாங்காமல் விடவே மாட்டேன். என் காசு மட்டும் இல்லை, என் நண்பன் வேடனோட காசையும் நான் வாங்காமல் விட மாட்டேன் உங்ககிட்ட இருந்து. ஒத்த நீ வா. இந்த தீபா என்ன கேஸ் போடுறா? என்ன பூச்சிக்கிழவி பயம்? ஏண்டி என் சுஹேல் தான் புருஷன்னு சொல்லி அழுத ஒரு நாள் உங்கள் அத்தா. உனக்கு எத்தனை புருஷன்டி? மூஞ்சி மொகரையும் பாரு. உங்கள் அப்பா பிளம்பர் தானே? பிளம்பர் தானே உங்கள் அப்பன்? உனக்குலாம் வெக்கமா இல்லை? 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஓடி வந்துட்ட. நீ எல்லாம் பொம்பளையாடி. என்னமோ ஒரு ஸ்கூலில் சொன்னாங்க, நீ படித்த ஸ்கூலு மறந்து போயிட்டேன். இது அப்புறமா சொல்கிறேன். வரேன்டி உங்கள் அம்மா வீட்டுக்கு, ஓத்தா வீட்டுக்கு வரேன்டி. நான் ஓத்தா வீட்டுக்கு வரேன். உன்னையெல்லாம் பெத்தாங்களா? உன்னையெல்லாம் எதுக்கு பெத்தாங்க? 4 வாரத்தை உங்கள் ஓத்தாவே, உங்கள் ஆத்தா செத்துட்டாப்புல இருக்கு பாவம். அவளை உங்கள் அப்பன்ட்ட கேட்குறேன்டி. எங்கள் ஓத்தா, உன் தங்கச்சி, உங்கள் அப்பா எல்லாரையும் இழுப்பேன்டி நானுமே. பொறுக்கி நாய, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எங்களை இந்த எங்கிட்டே வாங்கி தின்னுட்டு என்னையே இவ்வளோ பேச்சு பேசியிருக்கீங்களா? பின்னாடி போய் எச்ச பொறுக்கி நாய்ங்களா? தேவடியா தொழில் பண்ணிக்கிட்டு நீங்கள்லாம் ஏது? நான் மக்களே சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் சத்தியமாக, இந்த இவங்க இவ்வளோ மோசமானவங்க, இவ்வளோ நம்மளை பின்னாடி போய் பேசுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சிருந்தா விளக்கமாத்தாலே போய் அந்த ஆள் லைவ் போட வரான் பாருங்க 6 மணிக்கு, விளக்கமாத்த எடுத்துகிட்டு போய் அடிச்சுப்பேன். நீ ரொம்ப என்னை பேசுவியாமே, வெறி வந்துருச்சாமே உனக்கு? பேசு. நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால் பேசுகிற. எப்படி? நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால் என்னை பேசணும். பேசி தான் பாரு. அப்புறம் இருக்குது உனக்கு மாமா கச்சேரி வைப்பேன், செம்மையாக வைப்பேன். புரியுதா? உன்னையெல்லாம் ஜெயிலில் தள்ளி 15 நாளில் இப்போ தான் உனக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. லைசன்ஸ்லாம் வண்டி ஓட்டுறியா? இது போதுமே எனக்கு. எத்தனை டிரைவிங் வீடியோ போட்டிருக்க? நான் உனக்கு மேலே கேஸ் கொடுக்குறேன். சரி போனா போகுது அப்படின்னு நான் விட்டா உன்னைய என்னை இவ்வளோ பேச்சு பேசியிருக்க. என்னோட கேரக்டரை இத்தனை பேர்கிட்ட போய் பேசியிருக்க. நீ எல்லாம் நல்ல ஆம்பளையா? நீ எல்லாம் கீழே இருக்குது அறுத்துட்டு வேற ஏதாவது வச்சுக்கோ, போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு. பொம்பளைங்க கூட உன்னை விட நல்லா தேவலம் பெட்டராக பேசுவாங்கய்யா. சி ஏண்டி பூச்சிக்கிழவி, நீ என்னடி உனக்கு அரிப்பெடுத்த ஆயா? நான் உனக்கு மக்களே ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அதில் இந்த குஜிலி குட்டி இருக்கால, இந்த குஜிலி குட்டி, இந்த தேமுண்டை, அவள் தேதான், அவள் தேனாதான், 100% தேனா, வேற எந்த டவுட்டும் இல்லை. மாசத்துக்கு ஒருத்த இழுத்துட்டு வரேன்டி, சரத்தை கூப்பிட்டு வரேன், எல்லாரையும் கூப்பிட்டு வரேன்டி, எல்லாரையும் கூப்பிட்டு வருவேன். நீயா நானும் பார்த்துக்கலாம், சரியா? இனிமே நீ வந்து அப்படியே அந்த மரியா அவ ஒரு முண்டை மொத்த சோப்பா சாமி. சாந்தி 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 அவள் போடுறான்னு சொன்னா பல்லு அப்படியே வாயெல்லாம் பல்லு பொக்க கிளவி மூஞ்சி பேர். 54 வயசு மக்களே, கடவுள் சத்தியமே அவளுக்கு 54 வயசு. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கா. 10ஆம் கிளாஸ்ல ஓடி வந்துட்டா, கல்யாணம் அரிப்பு எடுத்து ஓடி வந்துட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் பல பேரோட ஓடி போயிருக்கா. திருட்டு நாய, திருட்டு நாய, உனக்கு எவ்வளோ தெனாவிட்டு இருந்தா நீ என்ன பேசியிருப்படி நேற்று?
என்னடி தெரியும் என்னை பற்றி ஒரு விஷயம்? ஒத்தா நீ நல்ல பொம்பளையாக இருந்தால் நீ 8 நிமிஷம் முடியாது நீ சொல்கிற. நீ சொல்லணும், இல்லைன்னா செருப்பால் அடிப்பேன். வந்து எப்படி செருப்பை கழட்டிக்கிட்டு வந்து அடிப்பேன் நேராக. மக்களே, ஒரு தரமான சம்பவம் எதிர்பாருங்க சரியா? நான் மதுரை போகிறேன். எவன் அடிக்கணும்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் சிறப்பாக கவனிச்சுக்கிறேன். நான் இது வரைக்கும் வந்து எனக்கு வெறியெல்லாம் இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு என்னைய பேசியிருப்பாங்கங்கிற என்னையா என்னமோ என்னை வந்து நிறைய பேர் உன்னை தூண்டி விட்டாங்களாமா என்னை பேசுறதுக்கு. நீ வந்து அப்படி யோசிச்ச பேசுடா, டேய் பேசுட, நீ பேசு, நான் கேட்கணும் சரியா? என் காசெல்லாம் கொடுத்துட்டு பேசு, வேடனோட காசு என் காசு எல்லாத்தையும் எண்ணி வைக்கிற, புரியுதா? இல்லைனா 420 கேஸில் உள்ளே போவேன். முதல் டிரைவிங் லைசன்ஸ் எடு. நான் கொடுக்குறேன் ஆர்டிஓவில் கம்ப்ளைண்ட் உன் மேலே மொத்த நான் கொடுக்குறேன். இப்போ லைசன்ஸ் இல்லாமையா வண்டி ஓட்டுற? அந்த அதே என்னது அந்த டீ கடைக்கு நானே ஃபோன் பண்ணுறேன், போனால் போகுது அப்படின்னு நேற்று நைட்டு வரைக்கும் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் வேண்டாம் நமக்கு அப்படின்னு. ஆனால் நீ என்னை இந்த அளவுக்கு பேசியிருக்கிய எங்கிட்ட, அவங்களே வந்து சொல்லும் போது நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன். வெக்கம் கேட்டவனே, ஏண்டா ஒருத்தவங்கிட்ட பண்ணி பீத்துன்ற மாதிரி திங்கணுங்கிறதுக்காக அடுத்த வீட்டு பொண்ணு அசிங்கப்படுத்துவீங்களா? பிச்சை எடுக்கல எங்ககிட்டலாம். நீங்கள் பிச்சை எடுத்தோமா மூடிக்கிட்டு தின்னமான்னு இருக்கணும். எங்களையே பேசுவீங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் எங்களையே கடிப்பீங்களா? மனுஷனையே கடிக்க வருவீங்களா? ஏண்டி ஏண்டி சுமி சக்காலத்தி, அறிவில்லை உனக்குலாம்? நீ எல்லாம் பொம்பளையாடி. ஷார்ட்ஸ் விடுத, நான் செத்தாலும் சுஹேலோட தான் சாகணும். என்னடி சுஹேலு செத்தா சுஹேலோட சாகணும்னா இப்போ உசுரோட இருக்கிற ஊரை அவளாவது காசு போடுங்கடி இனிமே. ஏய் நான் வரேன்டி, உங்களுக்கு நான் தாண்டி உங்களுக்கு எம. நல்ல இன்னையா டோமரு, உனக்கு நான் தான் எம, புரியுதா? என்ன என் கேரக்டரை இப்படி சொல்லியிருக்கிய ஒருத்தவங்க கிட்டலாம், உன்னை விடுவேனா நான்? இதுக்கு மேலே உன்னை விடுவேன் நான்? எச்ச பொறுக்கி. அந்த டாக்டர்கிட்ட பணம் வாங்கும்போது அந்த டாக்டர் நல்லவரா தெரிஞ்சாரா உனக்கு? இப்போ கெட்டவரா தெரிகிறாரு. அந்த நாளுக்குலாம் ஃபேமிலி இருக்கியா? உடைய மாதிரி என்ன அவசாரி பையன் நினச்சி அவரை ஊர் மேயறதுக்கு? கொஞ்சம் கூட வெக்கமான இல்லை. அடுத்த வீட்டு பொண்ணை பேசுகிற மீன் கொஞ்சம் வெக்கமாக யோசிக்க மாட்டேன்? ஏடா ஈத்திர நாய, ஈத்திர பையில கொஞ்சம் யோசிக்க மாட்டேன்? என்னை பற்றி பேசுகிறமே அந்த பொண்ணு காதில் போச்சா அந்த பொண்ணு விடாதுன்னு கொஞ்சம் யோசிக்க மாட்டேன்? உங்கள் அந்தரங்கத்தில் நாங்கள் ஆசைப்பட்டு வீடியோ பார்க்குறோம் மொத்தடே. அப்புறம் எதாவது நான் செம்ம கடுப்பில் இருக்கேன் மக்களே. நான் வந்து எனி டே மதுரையில் என்னை எதிர்பாருங்க சரிங்களா? எனக்கு ஹேர் கலரிங்க்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது பண்ணாமல் நான் போகவே முடியாது. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, வச்சு செய்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நான் டிராஃப்ட் பெட்டிஷன் எல்லாம் கொஞ்சம் தயாரிக்கணும். அப்புறம் ஆர்டிஓக்கு அனுப்பிச்சிடுவோமா உன் காரையும் உன்னையும் ஆர்டிஓக்கு அனுப்பி விட்றேன் சரியா? இப்போதைக்கு அந்த கேஸை நீ மேனேஜ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் வரேன். ஒரு 2-3 நாள் நீ அலை சரியா? நான் போகிறேன்டா தென்காசிக்கு, நான் வரேன் தென்காசிக்கு உனக்கு ஆப் போய்க்க. நீ லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா என்ன தெரியுமா உனக்கு? 15 நாள் ரிமாண்ட், நான் பெயிலபிள். அஃபென்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி அஃபென்ஸ் பண்ணியிருக்கேன்? மற்ற வச்சு செய்கிற உடனே நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு கூட யோசிக்கவும் இல்லாத ஒரு பொண்ணை அத்தனை உனக்கு ஹெல்ப் பண்ணி வாங்கிக்கிட்டு என்கிட்ட என்னோட கேரக்டரை இவ்வளோ பச்சையாக போய் பேசியிருக்கே நீங்கள் 3 பேரும் சேர்ந்து. ஏண்டி சுமி முண்டை, உன்னைய மாதிரி நான் அரிப்படுத்தவன் நினச்சியா? ஏண்டி நீ பாண்டியோட போனது உண்மை, 100% உண்மை. இது கடவுள் சத்தியமாக உண்மை. நீ இல்லைன்னு சொன்னாலும் யாராலையும் அப்புறம் நான் எடுத்து எல்லா ப்ரூஃப் எடுத்து போட்ட வச்சுக்கோ, உன்னை நான் காரி துப்பிடுவாங்க எல்லாரும், புரியுதா? காரி மூஞ்சி மேலே துப்பிடுவாங்க. மக்களே, இந்த வீடியோ வந்து என்னோட ஆதங்கம். இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன், கிறிஸ்டல் கிளியராக இப்போ யாருங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா? நீ இதெல்லாம் சேர்ந்து என்னைய அவ்வளோ பேசியிருக்க மக்களே. எனக்கு காலையில் அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படி தெரியுமா தோணுது? நல்ல ரத்தத்துலேயே பிறக்கலன்னு தோணுது. சி ஏண்டா டேய், என்னையே பேசி எங்கிட்டயே வாங்கி தின்றுருக்கீங்களே, எப்படிடா அது? அதெல்லாம் எப்படி உங்களுக்கு செரிக்கும்? எப்படி செரிக்குங்கிறேன்? நீ யூடியூப்பில் உட்காந்து மாமா வேலை பார்த்துக்கிட்டு யோ உன் லைவில் உட்காந்து மாமா வேலை பார்த்துக்கிட்டு நீ என்ன வேலை பார்க்குற? வா, உன்னோட வாழ்வாதாரத்தை நான் அழிக்கிறேங்க, வாயா. என்னைய பேசிட்டல்ல, அது என் காதுக்கே வந்துருச்சு பாரு. யார் சொன்னாலும் நம்பி இருக்க மாட்டேன், ஆனால் அதை கரெக்டாக என் காதுக்கு வந்திருக்கு பாரு. இதுக்கு மேலே நான் உன்னை விட்ட வச்சுக்குவேன். நான் பொம்பளே கிடையாது. போ, பாய் மக்களே.